வாங்க இன்றைக்கி எளிமையான முறையில் தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி தக்காளி தொக்கு செய்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் விட்டு கடுகு போட்டேன், பூண்டு, வெங்காயம், 2 பச்சை மிளகா இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு போட்டேன். பூண்டு நல்லா சேர்ந்ததும் வெங்காயம் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்பவுமே வெங்காயம் தக்காளி நம்ம பொடியாக அரிஞ்சு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கினா நமக்கு கேஸும் சேவ் ஆகும். பெருசு பெருசாக அரிஞ்சோம்னா நம்ம அது வதங்கிறதுக்கே லேட் ஆகும். இது பொடியாக அரிஞ்சதுனால பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வதங்கிச்சு பாருங்கள். தக்காளியும் வதங்கிச்சு, வெங்காயமும் வதங்கிச்சு 5 நிமிஷத்தில். மஞ்சள்தூள் போட்டேன். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம்ல அந்த மிளகாத்தூள் போட்டாலே போதும். நம்ம அதிலே எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். நான் இது அந்த மிளகாத்தூள் தான் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டு ஒரே கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இன்றைக்கி கல் தோசை தான் நான் சுட்டுருக்கேன். அதுக்கு தொட்டுக்க இந்த தக்காளி தொக்கு. இது 3 பேருக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி தொக்கு. சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்லாம். வேறு எந்த மசாலா எதுவுமே போடல இதில். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.